ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 58. தான் வர முடியாததற்கு ஏதாவது காரணம் கூறி பிங்க்லிக்கு அவனுடைய நண்பனிடமிருந்து கடிதம் வரும் என எலிசபெத் எதிர்பார்த்தாள். ஆனால் அதற்கு பதிலாக லேடி காதரின் வந்து போன சில நாட்களுக்குள் அவன் டார்சியை அழைத்து கொண்டு லாங்பர்னுக்கு வந்தான். இருவரும் விரைவாக வந்து சேர்ந்தனர். எதை பற்றி நினைத்து எலிசபெத் பயந்து நடுங்கியவாறு அமர்ந்திருந்தாளோ அதை பற்றியே மிஸ்ஸஸ் பெனட் ஆரம்பித்தாள். அவனது சித்தியை அவர்கள் பார்த்த விவரத்தை அவள் கூறுவதற்குள் ஜேனுடன் தனியாக இருக்க வேண்டும் என்று பிங்க்லி விரும்பியதால் வெளியே நடந்து செல்லலாம் என்று அவன் கூறினான். அது ஒத்துக்கொள்ளப்பட்டது. மிஸ்ஸஸ் பெனட்டிற்கு நடந்து பழக்கமில்லை என்பதாலும் மேரிக்கு நேரம் ஒதுக்கவே முடியாததாலும் மீதி ஐவரும் ஒன்றாக புறப்பட்டனர். பிங்க்லியும் ஜேனும் விரைவில் மற்றவர்களை முன்னுக்கு செல்ல அனுமதித்தனர். ஆனால் அவர்கள் பின்தங்கினர். எலிசபெத், கிட்டி, டார்சி மூவரும் ஒன்றாக நடக்கலானார்கள். எவரும் எதுவும் பேசவில்லை. அவனுடன் பேசுவதற்கே கிட்டிக்கு மிகவும் பயமாக இருந்தது. எலிசபெத் மனதிற்குள் இரகசியமாக ஒரு தீர்மானத்தை உருவாக்கி கொண்டிருந்தாள். அவனும் ஒருவேளை அதையே செய்து கொண்டிருந்திருக்கலாம். அவர்கள் லூகாஸ் இல்லத்தை நோக்கி நடந்தனர். ஏனென்றால் கிட்டி மரியாவை சந்திக்க விரும்பினாள். எலிசபெத்திற்கு அது அவசியமாக தெரியவில்லை. அதனால் கிட்டி அவர்களை விட்டு சென்றபோது அவனுடன் அவள் தைரியமாக தனியாக சென்றாள். அவளுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற இதுதான் சரியான தருணம் என்பதால் அவளுடைய தைரியம் அதிகமாக இருக்கும் பொழுதே அவள் உடனேயே கீழ்கண்டவாறு கூறினாள். டார்சி, நான் மிகவும் சுயநலமானவள். என்னுடைய உணர்வுகளுக்கு வடிகால் தேட உன்னுடைய உணர்வுகளை எவ்வளவு காயப்படுத்தப் போகிறேன் என தெரியவில்லை. என்னுடைய சகோதரிக்கு நீ செய்த உதவிக்கு நான் இனியும் நன்றி கூறாமல் இருக்க முடியாது. நீ செய்த உதவியை பற்றி தெரிந்ததிலிருந்து நான் உனக்கு எவ்வளவு கடமைப்பட்டுள்ளேன் என்பதை உனக்கு தெரிவிக்க ஆவலாக உள்ளேன். என்னுடைய குடும்பத்தில் மற்றவர்களும் தெரிய வந்திருந்தால் அவர்கள் சார்பிலும் நான் நன்றி கூற வேண்டியிருந்திருக்கும் என்று கூறினாள். மன்னிக்கவும், மிகவும் மன்னிக்க வேண்டுகிறேன் என்று பதிலளித்த டார்சியின் குரலில் ஆச்சரியமும் மன எழுச்சியும் கலந்திருந்தது. உனக்கு கிடைத்திருக்கும் தகவலை நீ தவறான கோணத்தில் பார்த்தால் உனக்கு மன வருத்தம்தான் கிடைக்கும். மிஸ்ஸஸ் கார்டினர் இவ்வளவு நம்பத்தகுந்தவர் அல்லர் என்று நான் நினைக்கவில்லை என்றான். நீ என்னுடைய அத்தையை தவறாக எண்ணிவிடாதே. லிடியா முன் யோசனை இல்லாமல் நீயும் இதில் ஈடுபட்டிருந்தாய் என்பதை முதலில் எனக்கு தெரிவித்துவிட்டாள். ஆனால் முழு விவரமும் தெரியவரை என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. உன்னுடைய பெரிய மனதின் காரணமாக அவர்களை கண்டுபிடிக்க நீ எடுத்துக்கொண்ட கஷ்டங்களுக்கும் அடைந்த துன்பங்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீ எனக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது உன் சார்பில் மட்டும் இருக்கட்டும். மற்ற காரணங்களை விட உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதுதான் நான் இந்த உதவியை செய்வதற்குரிய முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. இதை நான் மறுக்கவில்லை. உன் குடும்பத்தினர் எனக்கு எந்த விதத்திலும் கடன்படவில்லை. நான் அவர்களை மதிக்கிறேன் என்றாலும் உன்னை மட்டுமே நினைத்து இதை செய்தேன் என்றான். ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட எலிசபெத்திற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. சிறிது இடைவேளைக்கு பிறகு அவன் மீண்டும், நீ விசாலமான மனது படைத்தவள், அதனால் என்னை கேலி செய்ய மாட்டாய். கடந்த ஏப்ரல் மாதம் உனக்கு என்ன உணர்ச்சிகள் இருந்தனவோ அவை இன்னும் இருந்திருந்தால் உடனே என்னிடம் சொல்லிவிடு. என்னுடைய விருப்பங்களும் அன்பும் மாறவில்லை. உன்னிடமிருந்து வரும் ஒரு வார்த்தை என்னை இந்த விஷயத்தில் நிரந்தரமாக மௌனமாக்கிவிடும் என்றான்.
சங்கடமாகவும் கவலையாகவும் இருந்த அவனுடைய நிலையை உணர்ந்த எலிசபெத் தான் பேசியே ஆக வேண்டும் என முயன்றாள். அவனுடைய வேண்டுகோளை மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தன்னுடைய உணர்வுகள் அவன் குறிப்பிட்டிருந்த காலத்திற்கு பிறகு மாறியுள்ளன என்று சரளமாக அவனிடம் பேச முடியாவிட்டாலும் உடனடியாக பதிலளித்தார். இந்த பதில் ஏற்படுத்திய மகிழ்ச்சி அவன் இதுவரை உணராததாக இருந்தது. தீவிரமாக காதல் வயப்பட்டிருக்கும் ஒருவன் எவ்வளவு அறிவுபூர்வமாகவும் அன்பாகவும் பேச முடியுமோ அவ்வளவு அறிவுபூர்வமாகவும் அன்பாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். எலிசபெத் அவனுடைய கண்களை நேருக்கு நேர் பார்த்திருந்தால் டார்சி தெரிவித்த இதயபூர்வமான உணர்வுகள் எப்படி அவன் முகத்தில் பிரதிபலித்தது என்பதற்கு அழகாக இருந்திருக்கும் என்பதை பார்த்திருப்பாள். அவளால் பார்க்க முடியாவிட்டாலும் கேட்க முடிந்தது. அவனுடைய உணர்வுகளை பற்றி கூறியது அவள் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தியது. மேலும் அவனுடைய அன்பின் மதிப்பு ஒவ்வொரு கணத்திற்கும் விலை மதிப்ப முடியாதபடி அதிகரித்து கொண்டே சென்றது. எந்த திசையில் செல்கிறோம் என்பதே தெரியாமல் அவர்கள் நடந்தனர். நினைப்பதற்கும் உணர்வதற்கும் பேசுவதற்கும் நிறைய இருந்தன. அதனால் வேறு எதற்கும் கவனம் அளிக்க முடியவில்லை. தற்பொழுது ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதற்கு அவனுடைய சித்திக்கு தான் நன்றி கூற வேண்டும் என்று எலிசபெத்திற்கு புரிந்தது. லேடி காதரின் லண்டன் வழியாக செல்லும்போது டார்சியை சந்தித்து அவள் எதற்காக லாங்பர்னுக்கு சென்றாள், அதன் நோக்கம் என்ன, எலிசபெத்துடன் என்ன பேசினாள், அவள் கூறிய ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி தன்னுடைய பயங்களாக இத்திருமணம் நடக்க வேண்டும் என்று எலிசபெத்தின் பிடிவாதம் மற்றும் தவறான ஆசை ஆகியவற்றை பற்றியும் டார்சிக்கு விளக்கி இதனால் எலிசபெத் அளிக்காத வாக்குறுதியை அவனிடமிருந்து பெறலாம் என்று நம்பியிருந்தாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளுக்கு நேர்மாறான பலனே கிடைத்தது. இதுவரை எந்தவித நம்பிக்கையும் வளர்த்து கொள்ள என்னையே நான் அனுமதித்தது கிடையாது. இப்பொழுது இது என் நம்பிக்கையை வளர்த்தது. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய விருப்பம் நிச்சயம் என்பது தெரிந்துவிட்டது. எனக்கு எதிராக முடிவெடுத்திருந்தால் லேடி காதரினிடம் வெளிப்படையாக சொல்லியிருப்பாய் என்றான் அவன். நிறம் மாறிய எலிசபெத் சிரித்தவாறே, நான் அவ்வாறு செய்யக்கூடியவள்தான் என்று நீ நம்பும் அளவிற்கு என்னுடைய வெளிப்படையான சுபாவம் உனக்கு தெரியும். உன் முகத்திற்கு எதிராகவே உன்னை வசைப்பாடிய பின் உன்னுடைய உறவினர்களை வசைப்பாடுவதற்கு எனக்கு எந்தவித தயக்கமும் இருக்க முடியாது என்று பதிலளித்தாள். எனக்கு பொருத்தமில்லாத எந்த வார்த்தைகளையும் நீ கூறினாய்? உன்னுடைய குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவைகளாகவும் தவறான காரணங்களின் அடிப்படையிலையும் இருந்தன என்றாலும் உன்னிடம் நான் நடந்து கொண்டது மிகவும் கண்டனத்துக்குரியது. அது மன்னிக்க முடியாதது, விருப்பம் இல்லாதது, அதை என்னால் நினைத்து பார்க்க முடியாது என்றனர். அன்று மாலை யார் அதிகம் தவறு செய்தோம் என்று நாம் இப்பொழுது சண்டையிட்டு கொள்ள வேண்டாம். நாம் இருவருடைய நடத்தையும் மிக சரியாக ஆராய்ந்தால் அது தவறே அல்ல. அதன் பிறகு நாம் இருவரும் மரியாதையாக நடந்து கொள்வதில் சற்று தேறிவிட்டோம் என்று நான் நினைக்கிறேன். என்னால் அவ்வளவு சுலபமாக சமாதானம் அடைய முடியாது. அப்பொழுது நான் பேசியது என்னுடைய நடத்தை, என்னுடைய பண்பற்ற செயல், என்னை வெளிப்படுத்திய விதம் ஆகிய எல்லாமே இப்பொழுது பல மாதங்களாகவும் எனக்கு சொல்லொன்னா வேதனையை அளித்திருக்கிறது. மிக சரியாக கூறப்பட்ட உன்னுடைய கண்டனங்களை நான் மறக்கவே மாட்டேன். நீ சீரிய குணங்கள் உடையவனாக நடந்து கொண்டிருந்தால் என்பதுதான் உன்னுடைய வார்த்தைகள். உனக்கே தெரியாது அந்த வார்த்தைகள் என்னை எவ்வாறு துன்புறுத்தின என்பதை நீ நினைத்து பார்க்க முடியாது.
நீ கூறியது சரிதான் என்பதை உணர்ந்து நான் நியாயமாக நடந்து கொள்வதற்கு சில நாட்களாயிற்று. அந்த வார்த்தைகள் இவ்வளவு அழுத்தமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இதுபோன்று அவை உணரப்படும் என்று நான் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை. என்னால் சுலபமாக இதை நம்ப முடியும். எனக்கு உணர்ச்சிகளே இல்லை என்றுதான் நீ நினைத்து கொண்டிருந்தாய், அப்படித்தானே? உன்னை ஏற்றுக்கொள்ள தூண்டும் வகையில் நான் பேசியிருக்கவே முடியாதென்று நீ கூறி முகத்தை திருப்பி கொண்டதை என்னால் மறக்கவே முடியாது. ஹோ, நான் அப்பொழுது சொன்னவற்றையெல்லாம் திருப்பி சொல்லாத. இந்த பழைய ஞாபகங்களால் எந்த வித பயனும் இல்லை. இதற்காக நான் வெகு நாட்களுக்கு மனப்பூர்வமாக வெட்கப்பட்டேன் என்று நிச்சயமாக கூற முடியும். டார்சி அவனுடைய கடிதத்தை பற்றி கூறினான். என்னை பற்றி விரைவாக நல்லபடியாக நினைக்க அது உதவியதா? அதை படித்ததும் அதில் எழுதியவற்றில் ஏதேனும் உண்மை இருக்கும் என்று நீ நினைத்தாயா என்றான். அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி அவள் விவரித்தாள். மேலும் எவ்வாறு பழைய தவறான அபிப்பிராயங்கள் மெதுவாக அகன்றன என்பதையும் விளக்கினாள். எனக்கு தெரியும், நான் எழுதியவை உனக்கு வருத்தம் அளித்திருக்கும். ஆனால் அது அவசியமாக இருந்தது. நீ அக்கடிதத்தை அடித்திருப்பாய் என்று நினைக்கிறேன். முக்கியமாக அந்த கடிதத்தின் முதல் பகுதியை நீ மீண்டும் படிப்பாயோ என்று நினைத்தாலே எனக்கு பயமாக இருக்கிறது. அதில் சில பகுதிகள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதை படித்தால் உனக்கு என் மேல் கண்டிப்பாக வெறுப்பு வரும் என்றான். உன்மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பு நீடிப்பதற்கு அக்கடிதத்தை எரிப்பது அவசியம் என்று நீ நினைத்தால் அதனை அழித்து விடுகிறேன். என்னுடைய அபிப்பிராயங்கள் முற்றிலும் மாற்ற முடியாதவை அல்ல என்று நினைப்பதற்கு நம் இருவருக்கும் காரணம் இருந்தாலும் அவ்வளவு சுலபத்தில் மாறாது என்றுதான் தோன்றுகிறது என்றாள். அந்த கடிதத்தை எழுதும்போது நான் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பதாகத்தான் நினைத்தேன். கடிதம் எழுதி முடித்த பிறகுதான் அது மிகவும் கசப்பான உணர்வுகளுடன் எழுதப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டேன் என்றாள். அக்கடிதம் மிகுந்த கசப்போடு தான் ஆரம்பித்தது போலும். ஆனால் அவ்வாறு முடிக்கப்படவில்லை. விடை கொடுத்து எழுதிய இடம் மிகுந்த பரிவுடன் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இனி ஒருபொழுதும் அதை பற்றி நினைக்காதே. அதை எழுதியவரின் மனநிலையும் பெற்றுக்கொண்டவரின் மனநிலையும் அப்பொழுது இருந்ததற்கு இப்பொழுது மிகவும் மாறப்பட்டிருக்கின்றன. அதை பற்றிய ஒவ்வொரு வருத்தமான சூழ்நிலையும் மறக்கப்பட வேண்டும். என்னுடைய கொள்கைகள் சிலவற்றை நீ கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நடந்த எந்தெந்த விஷயங்களையும் சந்தோஷமாக அளிக்கிறதோ அதை மட்டும் நினைத்துப்பார். எந்த கொள்கையின் அடிப்படையிலையும் நீ இவ்வாறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நீ கடந்தவற்றை பற்றி நினைக்கும் பொழுது எந்தவித கோபமும் இல்லாமல் நினைத்து பார்க்கிறாய். அதனால் எழும் உன்னுடைய மன திருப்தி எந்த கொள்கையினாலும் அல்ல. அது உன்னுடைய அப்பாவித்தனம்தான். ஆனால் என்னுடையவை அப்படியல்ல. வலி தரும் கடந்த கால நினைவுகள் குறுக்கிடும். அவற்றை துரத்தக்கூடாது. என் வாழ்நாள் முழுவதும் நான் சுயநலவாதியாக வாழ்ந்துள்ளேன். ஆனால் சுபாவத்தில் நான் சுயநலவாதி அல்ல. குழந்தை பருவத்தில் எது சரி என்பதை மட்டும் கற்றுக்கொண்டேன். ஆனால் என்னுடைய குணத்தை கட்டுப்படுத்தி கொள்ள கற்கவில்லை. நல்ல கருத்துக்களை எனக்கு போதித்தார்கள். ஆனால் அவற்றை பெருமிதத்தோடும் கர்வத்தோடும் பின்பற்ற ஆரம்பித்தேன். துரதிர்ஷ்டவசமாக நான் ஒரே மகனாக இருந்ததால், வெகு நாட்களுக்கு பிறகு ஒரே மகனாக வந்ததால் என்னுடைய தாய் தந்தையரால் செல்லம் கொடுத்து கெடுக்கப்பட்டேன். அவர்கள் நல்லவர்கள். குறிப்பாக என் தந்தை தர்ம சிந்தனையும் இலகிய மனமும் உடையவர்.
என்னை சுயநலவாதியாகவும் மற்றவர்களை வாதத்தில் அடக்குபவனாகவும் மாற்றினார். என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதற்கும், உலகத்தில் உள்ளவர்களை பற்றி மட்டமாக நினைப்பதற்கும், என்னுடன் ஒப்பிடும்போது மற்றவர்களுடைய அறிவும் திறனும் குறைவாக இருப்பதாக நினைப்பதற்கும் எனக்கு இடம் கொடுத்தார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். ஏறக்குறைய அவ்வாறு கற்றுக் கொடுத்தார்கள். 8 வயது முதல் 28 வயது வரை நான் அப்படித்தான் இருந்தேன். உனக்காக மட்டும் இல்லையெனில் நான் இன்னமும் அவ்வாறே இருந்திருப்பேன். எனதருமை எலிசபெத், நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? நீ எனக்கு ஒரு பாடம் புகட்டினாய். முதலில் கஷ்டமாக இருந்தாலும் பின்னால் மிகவும் உபயோகமாக இருந்தது. உன்னால் தான் என்னிடம் பணிவு எழுந்தது. நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேனா என்று சந்தேகம் இல்லாமல் தான் உன்னிடம் வந்தேன். சந்தோஷப்பட வைக்க எல்லா தகுதியும் உள்ள உன்னை சந்தோஷப்படுத்த என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் அவையெல்லாம் போதாது என்று எனக்கு நீ உணர்த்திவிட்டாய். என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ உன்னை வருத்தி கொண்டாயா என்று கேட்டாள். ஆமாம், என்னுடைய தற்பெருமையை பற்றி நீ என்ன நினைப்பாய்? நான் வந்து உன்னிடம் கேட்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டிருப்பாய், எதிர்பார்த்திருப்பாய் என்று நான் நம்பினேன். என் நடத்தையில் குறை இருந்திருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை என்று உறுதியாக கூறுகிறேன். உன்னை ஏமாற்றுவது என் எண்ணமில்லை. ஆனால் என்னுடைய ஆர்வம் அடிக்கடி உன்னை தவறாக வழிநடத்தி சென்றது. அன்று மாலை நீ எந்த அளவிற்கு என்னை வெறுத்திருக்க வேண்டும்? உன்னை வெறுப்பதா? ஒருவேளை முதலில் கோபப்பட்டிருக்கலாம், ஆனால் பிறகு என்னுடைய கோபங்கள் சரியான திசையில் திரும்பின. நாம் பெம்பர்லியில் சந்தித்த பொழுது நீ என்னை பற்றி என்ன நினைத்தாய் என்று கேட்கவே எனக்கு பயமாக இருக்கிறது. நான் வந்ததற்கு நீ என் மீது குற்றம் சாட்டினாயா? இல்லை, ஆச்சரியத்தை தவிர வேறு எதுவும் ஏற்படவில்லை. நீ என்னை கவனித்ததில் எனக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை விட அதிகமாக உனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்காது. இவ்வளவு அதிகமாக எனக்கு மரியாதை தருவதற்கு நான் தகுதியற்றவள் என்று என்னுடைய மனசாட்சி கூறியது. எனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்க வேண்டுமோ அதற்கு அதிகமாக கிடைக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னால் முடிந்தவரை மரியாதையாக நடந்து கொண்டு கடந்த காலத்தை நினைத்து கோபித்து கொள்ளும் அளவிற்கு நான் அற்பமானவன் அல்ல என்பதை காண்பிப்பதே எனது நோக்கமாக இருந்தது. உன்னுடைய கண்டனங்களையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு என்னை சரி செய்து கொண்டு விட்டேன் என்று காண்பித்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று இருந்தேன். என் மேலே உள்ள தவறான அபிப்பிராயங்களை குறைக்கலாம் என்றும் முயற்சி செய்தேன். மற்ற விருப்பங்கள் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் அறிமுகமாயின என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உன்னை பார்த்த அரை மணி நேரத்திற்குள் இருக்கும் என்று நம்புகிறேன். அவளை சந்தித்ததினால் ஜார்ஜியானாவிற்கு ஏற்பட்ட சந்தோஷத்தையும் திடீரென்று ஏற்பட்ட தடங்களினால் அவளுக்கு ஏற்பட்ட வருத்தத்தையும் கூறினான். தடங்கள் ஏற்பட்ட விஷயத்திற்கு இவர்களது உரையாடல் திரும்பியது. அந்த விடுதியிலிருந்து அவள் கிளம்புவதற்கு முன்பே அவளுடைய சகோதரியை தேடுவதற்காக அவளை தொடர்ந்து இவனும் டெர்பிஷியரில் கிளம்பியிருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தான் என்பது எலிசபெத்திற்கு விரைவில் தெரிய வந்தது. அவன் மிகவும் தீவிரமாகவும் ஆழ்ந்த யோசனையிலும் அப்பொழுது காணப்பட்டது. வேறு எந்த காரணத்தினாலும் அல்ல. இந்த விஷயத்தை கேட்ட பிறகுதான் என்பதும் புரிந்தது. அவள் மீண்டும் தன்னுடைய நன்றியை தெரிவித்தாள். ஆனால் மீண்டும் மீண்டும் பேசுவதற்கு அந்த விஷயம் அவர்கள் இருவருக்கும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. பல மைல்கள் நிதானமாக நடந்த பிறகு
அதை அறியாத அளவிற்கு அவர்கள் வேறு விஷயங்களில் மும்முரமாக இருந்ததினால் இறுதியாக அவர்கள் தங்களது கடிகாரத்தை பார்த்தபோது அது வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரம் என்பது நினைவிற்கு வந்தது. பிங்க்லியும் ஜேனும் என்ன ஆனார்கள் என்ற கேள்வி அவர்களை பற்றிய பேச்சை தொடக்கி வைத்தது. அவர்களுடைய திருமணம் நிச்சயம் ஆனது குறித்து டார்சிக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. அவனுடைய நண்பன் எவ்வளவு சீக்கிரமாக செய்தியை தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தெரிவித்திருந்தான். உனக்கு இது ஆச்சரியத்தை அளித்ததா என்று நான் கேட்க வேண்டும் என்றாள் எலிசபெத். இல்லவே இல்லை. நான் புறப்பட்டு சென்ற பின் விரைவில் இது நடக்கும் என எதிர்பார்த்தேன். அப்படியென்றால் நீ உன் அனுமதியை கொடுத்திருக்கிறாய் என்றாகிறது. நான் அவ்வாறு இருக்கும் என யூகித்தேன். அதை கேட்டு அவன் குரலில் ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய போது அது அவ்வாறே இருந்ததை அவள் கண்டாள். நான் லண்டனுக்கு செல்லும் முதல் நாள் மாலை அவனிடம் உண்மையை ஒப்புக்கொண்டேன். இதை நான் முன்பே செய்திருக்க வேண்டும். என்னுடைய குறுக்கீடு எவ்வளவு அபத்தம், அதிக பிரசங்கித்தனோ என்பதை நிரூபிப்பது போல் பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்று நான் அவனுக்கு விளக்கினேன். அவனுடைய ஆச்சரியம் அதிகமாக இருந்தது. ஆனால் சிறிதளவு கூட அவனுக்கு சந்தேகம் இருக்கவில்லை. உன்னுடைய சகோதரி அவனிடம் அவ்வளவு ஈடுபாடுடன் இல்லை என்று தவறாக நான் எண்ணியதை அவனிடம் கூறினேன். அவள் மீது அவனுக்கு அன்பு தடையின்றி இருப்பதை சுலபமாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. அவனுடைய நண்பனை வழிநடத்தும் அவனுடைய எளிய முறையைக் கண்டு அவளால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. என்னுடைய சகோதரி அவனை காதலிக்கிறாள் என்று கடந்த முறை நான் கூறியதை வைத்து பேசினாயா அல்லது உன்னுடைய கணிப்பிலிருந்து தெரிவித்தாயா என்று கேட்டாள். என்னுடைய கணிப்பிலிருந்துதான். நான் கடைசியாக இருமுறை இங்கு வந்தபொழுது அவளை நெருங்கி கவனித்தேன். அவளுடைய அன்பை பற்றி எனக்கு சந்தேகமே ஏற்படவில்லை. நீ கூறியதை அவன் உடனே நம்பிவிட்டான் என்று நினைக்கிறேன். ஆம், பிங்க்லி மிகவும் எளிமையானவன். இவ்வளவு முக்கியமான விஷயத்தில் அவனுடைய அதைரியம் அவனுடைய மதிப்பீட்டை அவனே நம்புவதற்கு தடை செய்தது. என்னுடைய தீர்மானத்தில் அவன் பெரும் நம்பிக்கை வைத்தது எல்லாவற்றையும் சுலபமாக்கியது. நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. அது அவனை நியாயமாக சிறிது நேரத்துக்கு பாதித்தது. உன்னுடைய சகோதரி 3 மாதங்கள் லண்டனில்தான் இருந்தாள் என்று எனக்கு தெரியும். வேண்டுமென்றே தான் அவனுக்கு தெரிவிக்கவில்லை என்று கூறினேன். அவனுக்கு கோபம் வந்தது. உன்னுடைய சகோதரி அவனை காதலிக்கிறாள் என்று கூறியதை எவ்வளவு சீக்கிரம் நம்பினானோ அவ்வளவு விரைவில் அவன் கோபமும் விலகியது. அவன் என்னை இப்பொழுது மனப்பூர்வமாக மன்னித்து விட்டான். பிங்க்லியைப் போல் ஒரு நல்ல நண்பன் இருப்பது மிகவும் சௌகரியம். ஏனென்றால் அவனை வெகு சுலபமாக வழிநடத்தி செல்லலாம். அந்த விதத்தில் அதுபோல் ஒரு நண்பன் இருப்பது விலை மதிப்பற்றது என்று டார்சியிடம் கூற வேண்டும் போல் எலிசபெத்திற்கு தோன்றியது. ஆனால் அவ்வாறு கூறாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். மற்றவர்கள் தன்னை பார்த்து கேலியாக சிரிக்கலாம் என்பது அவனுக்கு இன்னும் தெரியாமல் உள்ளது என்பதும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு நகைச்சுவையை ரசிப்பதற்கு நேரமில்லை என்பதால் அவள் எதுவும் கூறவில்லை. தன்னுடைய சந்தோஷத்தை விட குறைவாகவே இருக்கப் போகும் பிங்க்லியின் சந்தோஷத்தினை எதிர்பார்த்தவாறே அவர்கள் வீடு செல்லும் வரை அவன் பேசிக்கொண்டே வந்தான். வரவேற்பறைக்கு வந்தவுடன் இருவரும் பிரிந்தனர். அத்தியாயம் 58 முடிந்தது.